65வது சங்கீதம் 11வது வசனத்தை நாம் எல்லோரும் இணைந்து வாசிக்க போகிறோம். 65:11 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு காரியம் முடிசூட்டப்படுகிறது. 2020 என்றால் நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? கொரோனா, லாக்டவுன் ஞாபகம் வரும் இல்லையா? 2004 உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சுனாமி ஞாபகம் வரும். அப்படி ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு காரியம் முடிசூட்டப்பட்டதாய் அந்த ஆண்டிற்கே அடையாளமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், 2025 கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஆண்டாய் நன்மையினால் முடிசூட்ட விரும்புகிறார். 2025 என்று யாராவது உங்களிடத்துல 2030லயோ 35லயோ இந்த 2025 உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நீங்க சொல்ல போறீங்க, கர்த்தர் அந்த வருஷம் எனக்கு நன்மைக்கு மேல நன்மையை தந்து நன்மையினால் திருப்தியாக்கினார். இந்த வருஷம் நன்மையினால் முடிசூட்டப்பட்ட வருஷமாய் மறக்க முடியாத ஒரு வருஷமாய் இருக்க வேண்டும் என்றால் அதை என் வாழ்க்கையை நான் எப்படி அனுபவிப்பது? இதே சங்கீதத்திலே நீங்கள் 4வது வசனத்தை திருப்பி பார்ப்பீர்கள் என்றால், Psalm 65:4 65வது சங்கீதம் 4வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இந்த வார்த்தை ரொம்ப, இட் இஸ் a very rich word. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அந்த பாக்கியவான்ற வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வாசிக்கணும்னா கொடுத்து வச்சவன் வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? சேர்ந்து வாசிப்போம். அப்படி, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் கொடுத்து வைத்தவன். ஆமென் சொல்லுங்களேன். பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளப்பட்ட நாம் பாக்கியவான்கள். மகதரா, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய சமூகத்திலே வாசம் பண்ண சேர்த்து கொண்டா. ரபகதரா, ஜீசஸ், பாக்கியவான்கள். அவருடைய வீட்டின் நன்மையா நம்மை திருப்தியாக்குவா. 65 சங்கீதம் 4 உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டீரே, சேர்த்து கொண்டீரே. நாங்கள் பாக்கியவான்கள். இந்த புது வருஷத்துல உம்முடைய வீட்டின் நன்மையால சொல்லுங்க, நாங்கள் திருப்தியாவோம். இன்றைக்கு திருப்தியாகி வீட்டுக்கு போவோம். ஏசையா, ஏசையா. அந்த சங்கீதம் எப்படி முடியுது பாருங்க. 11வது வசனம், இந்த வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுவேன். கை உயர்த்துங்க பார்க்கலாம். 2025 இந்த வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. நன்மையால் முடிசூட்டுகிறவரே, இந்த 2025வது வருடத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர்.